ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம துபாய் சீரீஸோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன லொக்கேஷன்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து துபாயில் இருக்க ஆக்ரா அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து துபாய் மெரினா, அதுக்கப்புறமா எங்கே போயிருந்தோன்னா எய்ன் போயிருந்தோம். ஸோ இந்த 3 லொக்கேஷன் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் தென் வந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து நிறைய கொஷின்ஸும் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த துபாய் சீரீஸில் இன்னும் லாஸ்ட் 2 வீடியோஸ் மட்டும்தான் பெண்டிங். அது வந்து டெசர்ட் சஃபாரி 1, அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 2 பார்ட் வீடியோ மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமா வந்து துபாய் சீரீஸ் முடிஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வீடியோஸுமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. கீப் வாட்சிங். ஸோ கைஸ், திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் துபாய் மெரினா. ஸோ அந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பில்டிங்லேருந்து 68th ஃப்ளோரா 64th ஃப்ளோரான்னு வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த ஃப்ளோர்லேருந்து நாங்கள் விண்டோவில் எடுத்த வீடியோ தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே அதை விட குட்டியாக தான் தெரியுது. அந்த வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஜான்வரியில் போயிருந்ததால் கிளைமேட்டுமே வந்து அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து அந்த பில்டிங் கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்க லொக்காலிட்டி தான் இது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அண்ட் தென் வந்து அந்த ஹோட்டலுக்கு கீழேயே வந்து மென்ஸ் ஸ்பா, உமன்ஸ் ஸ்பா, அந்த மாதிரி நிறைய பாடி கேர் பண்ணுற ஸ்பாட்லாம் இருந்தது. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்ஸ் ஸ்பாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நாங்கள் எதுவுமே பண்ணிக்கல, பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வீடியோ மட்டும் நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஜக்கூசி, இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரிலாக்ஸிங் ஏரியா. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா. அண்ட் தென் இது வந்து என்டர்டைன்மெண்ட் ரூம், லைக் சம் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் அதோட டாப் வியூ. அங்கேருந்து பார்த்தா வந்து நிறைய போட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ரொம்ப பெரிய பிளேஸ், எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியல. அண்ட் தென் வந்து இதை முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் வந்து ஆப்ரா. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அத்தன்டிக்கான பிளேஸுங்க. ரொம்ப சூப்பராக இருந்து. எனக்கு பர்சனலாக வந்து துபாயில் எல்லா இடத்தையும் விட இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த பேர்ட்ஸு, வாட்டர், அதுக்கப்புறம் போட்டு, அங்கே இருந்த கிளைமேட்டு, இது எல்லாமே சேர்ந்து வந்து அந்த ஒரு
என்ன சொல்கிறது, அந்த ரைடே வந்து ரொம்பவே சூப்பராக மாற்றிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது தான் சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் வந்து அதில் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே துபாய் போனீங்கன்னா எங்கே மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. ஆப்ரா, இந்த பிளேஸ் பேர் தான் ஆப்ரா. எப்பவுமே இந்த பேர்ட் சுற்றிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதுக்கு. ஸோ ஹோல் ரைடுமே வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இருந்தது. எனக்கு வந்து கீழே இறங்க மனசே இல்லை. நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து அங்கே அந்த ஏரியா ஒட்டி இருக்க வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அங்கே வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே போடுற பூஜை திங்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா வந்து இந்த முஸ்லீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த க்ளோத்ஸு, அதுக்கப்புறமா வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி அங்கே இருந்தது. ஸோ மேபி அங்கே வரவங்கெல்லாம் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ஸோ மீதி எல்லாவோட பிளேஸும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் 5 வீடியோ வந்து ஃபுல்லாக டெசர்ட் சஃபாரி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.